மக்கள் கூட்டம் நிறைந்த அந்த சந்தை சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடமாக இருந்தது. அங்கே 10 தலை கொண்ட ராவணன் ஒரு சிறுமியோடு குழந்தையாய் விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த சிறுமியும் ராவணனும் ஒரு நாள் அடர்ந்த காட்டுக்குள் இயற்கையை ரசித்துக் கொண்டு அங்கு இருந்த புற்றுக்கு பாலூற்ற சென்றனர். அந்த காட்டில் ஒரு முனிவர் உலகையே மறந்து கடும் தபத்தில் இருந்தார். அச்சமயம் அங்கு வந்த சிறுமி தனது கையில் இருந்த பாலை தவறுதலாக முனிவர் மீது கொட்டினாள். தபம் கலைந்த கோபத்தில் முனிவரின் கட்டுப்பாடு சிதைந்தது. குற்றமற்ற சிறுமியின் மீது அவர் கோபத்தை காட்டினார். அந்த நொடியிலே ராவணன் முன்னே வந்தான். சிறுமியை காப்பாற்ற அவன் எதிர்த்து நின்றான். ஆனால் கோபத்தின் உச்சத்தில் முனிவர் தன்னையே இழந்தார். மனித வடிவம் மறைந்து எரிமலை போல கொதிக்கும் ஒரு பயங்கர சக்தியாக மாறினார். இருவரும் கடுமையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். சண்டையின் முடிவில் ராவணன் வெற்றி பெற்றான். காட்டில் அமைதி திரும்பியது. ஆனால் இயற்கை மெதுவாகச் சொன்னது, சக்தி பயன்படுத்தப்பட்டால் அதற்கு ஒரு விலை இருக்கும். ராவணன் சண்டைக்காரன்தான், ஆனால் அதில் நேர்மை இருக்கும். அவன் எழும் இடம் கோபத்திலிருந்து அல்ல, நேர்மையிலிருந்து.